Question paper belongs to chemical kinetics and we are going to discuss chemical kinetics now. பார்த்துக்கலாம். Right. So question number 1. What is the unit of rate of reaction? So rate oda unit என்ன? Rate ன்னு சொன்னா difference in concentration by difference in time. So moles per liter per second. So answer is option B. Second question, the half life of a second order reaction is half life க்கும் initial concentration க்கு என்ன சம்பந்தம்? half life க்கும் initial concentration க்கு power n minus 1. So second order ன்னு சொல்லும்போது power 2. So half life is inversely proportional to the initial concentration. Option B. Question number 3. Formula for T half of zero order reaction. Zero order reaction க்கு T half A naught divided by 2K naught. So answer is option C. Acid hydrolysis of sucrose is an example of pseudo first order reaction. Pseudo first order example la பார்த்திருக்கோம். Right. Question number 5. For a first order reaction, log AT is equal to log AT minus 2.303 by K into T in graph வரும் இல்லையா? So y equal to minus mx. அப்போ slope of the graph கேட்குறாங்க minus k by 2.303. Question number 6. Rate constant of a first order reaction K1 கொடுக்குறாங்க, concentration of reactant கொடுக்குறாங்க, power 1னா first order. அப்போ ரேட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இதான் இப்போ ரேட்டுக்கான ஃபார்முலா. ஸோ K1 இது மல்டிப்ளை பண்ணால் போதும் 4 into 10 power minus 3 into 10 power 2 into 10 power minus 2. ஸோ 8 into 10 power minus 5. ஆப்ஷன் 1. அடுத்தது 7th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்டிவேஷன் எனர்ஜி for a reaction is 9 kilocalorie. So activation energy na EA 9 kilocalorie ன்னு கொடுத்துருக்காங்க. Increase in rate constant K2 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? How much is K2 ன்னு கேட்குறாங்க. When the temperature is increased by 10 degree. ஸோ என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும்? log K2 by K1 equal to EA divided by 2.303 R into T2 minus T1 by T1 T2 298 into 308. ரைட். இதில் log K2 by K1 equal to EA வந்து 9000 calories by 2.3 R வேல்யூ அதுவும் 2 ஏன்னா கேலரிஸில் போடணும் into 10 divided by 298 into 308 போட்டினா ஃபைனல் log K2 by K1 எவ்வளோ வரும் அப்படின்னாக்கா 1.63ன்னு வரும். அப்போ therefore K2 is equal to 1.63 times of K1 அப்படின்னா 0.63 times அதிகம். That means 63% அதிகம். That means 63% அதிகம். Answer option 4. Question number 8. For the above reaction which is not correct. எது கரெக்ட் இல்லைன்னு கேட்குறாங்க. பொறுமையாக உட்காந்து சால்வ் பண்ணி இதெல்லாம் டெட் ஈஸி கொஷின். ஆப்ஷன் 4. Arrhenius plot is equal to, so Arrhenius plot na K equal to A e power minus A by RT இல்லையா? In Arrhenius plot intercept equal to சரி ஓகே. Arrhenius na ln K is equal to ln A minus A by RT. அப்போ 1 by Tக்கும் Arrheniusக்கும் கிராஃப் போடும்போது இப்படி கிடைக்கும். இன்டர்செப்ட் வந்து ln A. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து 10th கொஷின். ஒரு ஹாஃப் லைஃப் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு 1386. ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷன் ரேட் கான்ஸ்டன்ட் K1 கேட்குறாங்கன்னா ஃபார்முலா 0.6931 டிவைடட் பை 1386 செகண்ட்ஸு. ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், ஃபார் ரியாக்ஷன் ஆர்டர் இஸ் ஃபவுண்ட் டு பி ஃபஸ்ட் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ, செகண்ட் ஆர்டர் இன் பி அண்ட் ஜீரோ ஆர்டர் இன் சி. வாட் இஸ் எஃபெக்ட் ஆஃப் ரேட் வென் ஆல் ஆஃப் தெம் ஆர் டபுள்டு? ஸோ A 2A பவர் 1, 2B பவர் 2, 2C power 0. இதோட வேல்யூ 2, இதோட வேல்யூ 4னா 2 ஸ்கொயர்னா 4, இதோட வேல்யூ 2 power 0 1. ஸோ 2 into 4 8 times ஆன்சர். கொஷின் நம்பர் 12. த்ரெஷோல்டு எனர்ஜிங்கிறது என்ன? டோட்டல் எனர்ஜி ஃபார் த ரியாக்ஷன் டு ஹேப்பன் இல்லையா? இந்த டோட்டல் எனர்ஜி தான் த்ரெஷோல்டு எனர்ஜி. ஸோ இட் இஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி ப்ளஸ் எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ட். ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி இதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி, இது எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ட் ரெண்டையும் ஆட் பண்ணணும். வெரி குட். 13th கொஷின். ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னு சொல்லிட்டாங்க. 75% வந்து 32 நிமிஷத்தில் முடியுதான். 75% 2 times of T ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். நல்லா பாரு, ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எல்லா ஃபார்முலாவும் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ 75%ங்கிறது 2 times of T ஆஃப். அப்போ 16ங்கிறது தான் ஒரு T ஆஃப். ஸோ ஆன்சர் பி.
14 கொலிஷன் தியரி யாருக்கு அப்ளிகபிள்? கொலிஷன் தியரி நம்ம படிக்கும்போது A2 + B2 gives ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தோம். ஸோ இதோட மாலிகுலாரிட்டி 2. பை மாலிகுலர் ரியாக்ஷன்ஸுக்கு தான் கொலிஷன் தியரி அப்ளிகபிள். ஸோ 15வது கொஷின், -1/2 dA/dt -dB/dt +1/3 dC/dt +dD/dt. இதில் எங்கே மேட்ச் ஆகலையோ அதுதான் ஆன்சர். எது மேட்ச் ஆகலை? சி மேட்ச் ஆகலை பார், மைனஸ் போட்டாங்க முன்னாடி. ரைட். அடுத்தது ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ரியாக்ஷன். ஓகே, எக்ஸோதெர்மிக் என்ன அர்த்தம்? எனர்ஜி ஆஃப் ரியாக்டரோட எனர்ஜி ஆஃப் ப்ராடக்ட் ரொம்ப கம்மி. அப்போ ரெட் கலரில் போடுறது தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ரோஸ் கலரில் போடுறது தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் ரிவர்ஸ் ரியாக்ஷன். இதில் எது கிரேட்ரு? ரிவர்ஸ் தான் கிரேட்ரு. ஆப்ஷன் ஏ. 16க்கு ஆப்ஷன் ஏ. 17 டிஃபரன்ஷியல் ரேட் எக்ஸ்பிரஷன் எது கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு கேட்குறாங்க. டெட் ஈஸி கொஷின், இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ண ஆப்ஷன் டி. 18 ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் வித் டெம்பரேச்சர். ஏன் டெம்பரேச்சர் அதிகமான மாலிகுல்ஸ் நடுவில் கொலிஷன்ஸ் அதிகமாகுது அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ இன்க்ரீஸ் இன் கொலிஷன் ஃப்ரீக்வன்சி, இதுதான் காரணம். 19 விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அபவுட் த மாலிகுலாரிட்டி? Molecularity is the number of molecules take part in the balanced equation. Molecularity is the number of molecules in the slowest step. Molecularity always a whole number. There is no difference between molecularity and order. இதான் தப்பு. ஆர்டர் வேறு, மாலிகுலாரிட்டி வேறு. They are different from each other. Question number 20. என்ன கொடுத்துருக்காங்க? A and B gives products. The rate of reaction was doubled when the concentration of A was doubled. அப்போ ஏவோட பவர் 1ன்னு அர்த்தம். ஏன்னா இது டபுள் ஆனால் கான்சன்ட்ரேஷனும் 2/1 டபுள் தான் ஆகுதான். அடுத்தது when concentration of both A and B are doubled, the rate is again doubled. அப்போ பியோட பவர் 0ன்னு அர்த்தம். ஏன்னா 2/0 1, அப்போ தான் 2 × 1 2 டைம்ஸே திரும்பவும் வரும். ஸோ ஏவோட பவர் 1, பியோட பவர் 0. ஏவோட பவர் 1, பியோட பவர் 0. இது புரியாதவங்களுக்கு இதே கொஸ்டினை நான் வேறு மாதிரி போட்டு காமிக்கிறேன், கவனி. ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு K × A பவர் சம்திங் B பவர் சம்திங். என்ன சொல்கிறாங்க? ஏவை டபுள் ஆக்குறாங்களாம், பவர் M, B அப்படியே வச்சுருக்காங்க. இப்போ ரேட் 2 டைம்ஸ் ஆகுது, 2 டைம்ஸ் ஆஃப் ரேட். அடுத்து என்ன பண்ணுறாங்க? ரெண்டையுமே டபுள் ஆகுறாங்களாம், 2A பவர் M 2B பவர் N. இப்போயும் 2 டைம்ஸ் தான் ஆகுதான். ஸோ இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோ, 2ன்னு எடுத்துக்கோ, 3ன்னு எடுத்துக்கோ. 2/1 டிவைட் பண்ண ஒரு ஆன்சர் கிடச்சிரும், 3/2 டிவைட் பண்ணி இன்னொரு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? பொறுமையாக உட்காந்து சால்வ் பண்ணு. நெக்ஸ்ட், ஃபஸ்ட் ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்குதுன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மின்னு அர்த்தம். ரெண்டாவது ரியாக்ஷன் ஸ்லோவாக நடக்குதுன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகம். ஸோ பாரு, ஃபஸ்ட் ரியாக்ஷனுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மி, ரெண்டாவது ரியாக்ஷன் ஆக்டிவேஷன் எனர்ஜி அதை விட அதிகம். ஸோ ஆன்சர் மேட்ச் ஆகிறது தேர்ட் ஆப்ஷனோட. ரொம்ப ஈஸியான கொஷின். 22 T1/4 டைம் ஃபார் 25%. ஃபஸ்ட் ஆர்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபார்முலா என்ன? 2.303/K log of 100 டிவைடட் பை ரிமைனிங் 75 இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா 25 தான் காலியாக இருக்குது, 75 மீதி இருக்குது. அப்போ 4/3ன்னு அர்த்தம். ஆன்சர் ஆப்ஷன் சி. 22nd கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 23 rate of bromine. So 1/3 dBr2/dt. rate of bromide னா -1/5 dBr -/dt. இது எங்கே மேட்ச் ஆகுது? -3/5. ஆன்சர் 3ல் தான். பாய் ஆன்சர் பாயில் தான் மேட்ச் ஆகுது. அடுத்தது ஃபார் ஏ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். நான் ஜென்ரலாகவே ஃபார்முலா கொடுத்துருக்கேன். என்ன இது? 1/A பவர் n - 1. ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் போது n-க்கு 0 போட்டுக்கோ. n-க்கு 0 போட்டிங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n வரும். ஆன்சர் ஆப்ஷன் 1. 25 அரினீஸ் ஈக்குவேஷன் எது? பாய். 26 ஏ இஸ் டபுள்டு அப்படின்னா ரேட் வந்து 4 மடங்கு ஆகுதான். ஏ டபுள் ஆகும்போது ரேட்டு 4 மடங்கு ஆகுதான். அப்படின்னா என்னோட வேல்யூ என்ன? என்னோட வேல்யூ 2. 26க்கு டாங்கி. வெரி குட். 27 பாரு, ஃபார் எ கெமிக்கல் ரியாக்ஷன் டேஷ் கேன் நெவர் கோ டு ஃப்ராக்ஷன். எது ஃப்ராக்ஷனாக இருக்கவே இருக்காது? மாலிகுலாரிட்டி இட் இஸ் ஆல்வேஸ் எ ஹோல் நம்பர்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது த accompanying figure depicts the change in concentration x and y when the reaction of time. The point of intersection. இந்த இடம் என்னத்தை சொல்லுது? ஸோ ஆரம்பத்தில் பாரு 0.4 இருந்திருக்கு, இப்போ எவ்வளோ இருக்குது? 0.2 இருக்குது. அதில் பாதி இருக்குன்னா அது ஆஃப் லைஃப் பீரியட், வேலை முடிஞ்சு. ஸோ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ரெஃபர்ஸ் ஆஃப் லைஃப் பீரியட். ரைட். கொஸ்டின் நம்பர் 29. ஃபார் ஏ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் த இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன்னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்னா K0 = A0 - AT டிவைடட் பை T. இந்த ஆப்ஷன் எங்கே மேட்ச் ஆகுது? A0 - AT டிவைடட் பை T. ஆப்ஷன் சியில் மேட்ச் ஆகுது பார். ரைட். அடுத்தது 30. கொஸ்டின் நம்பர் 30. In the sequence of reaction given, so this
among the three, this reaction happens fast and this reaction happens slow. K1 ரொம்ப கம்மி. அப்போ rate determining step இது K1 step. That means A gives B. Option A is the rate determining step. The slowest step among the three is called as the rate determining step. Question number 31. என்ன கொடுக்குறாங்க? A first order reaction is 20% completed in 10 minutes. What is the rate constant K? K is equal to 2.303 by 10 minutes. மினிட்ஸ்லேயே வச்சுக்கிறதா செகண்ட்ஸுக்கு மாற்றுறதா? செகண்ட்ஸுக்கு மாற்றிடுவோம், ஏன்னா ஆப்ஷனில் யூனிட்டை பற்றி பேசவே இல்லை. சரி, கடைசியாக மாற்றிக்கலாம். log of A0 by AT. ஸோ 100 by 80 ஏன் போட்டேன்? 80 is remaining, 20% is consumed, 80% is remaining. ஸோ இதை உட்காந்து பொறுமையாக சால்வ் பண்ண ஆன்சர் பி வருது. வேலை முடிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 32. டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இஸ் 2. ஸோ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் மியூ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரேட் எத்தனை மடங்கு அதிகமாகிறதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம். மியூ ஈக்குவல் டு டெல்டா டி பை 10 அப்படின்னு சொல்லி. ஸோ டெல்டா டி எவ்வளோ? 100 - 30 70. 70 by 7, 70 by 10 7. இந்த மியூவோட வேல்யூ 2ன்னு நமக்கு தெரியும். ஸோ 2/7 ஆன்சர். 2/7 அப்படின்னா 128 டைம்ஸ். கொஷின் நம்பர் 33. ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னா -2 times of dA by dt. ஏன்னா அது 1/2ன்னு இருக்குது. அப்போ நியூமரேட்டருக்கு வந்துடும். இட் இஸ் ஈக்குவல் டு +1/2 times of dB by dt. இவங்க கொஷனில் கேட்குறது -dA by dt மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போ 2 ரைட் சைடு எடுத்துகிட்டு போ, கீழே போயிடும். 1 + 1/4 dB by dt is the answer. Option boy. 34. A first order reaction completes in. First order reaction முடியுது எவ்வளோ நேரம் ஆகும்? Never goes to completion. Infinite timeன்னு போடணும். Never goes to completion. Question number 35. If the volume of the vessel is diminished to 1/3, வால்யூம் 1/3 குறைக்கிறாங்க, what happens to the rate? பாரு, இது ஒரு சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன், எதுவுமே சொல்லலை அப்படின்னா சிங்கிள் ஸ்டெப். ஸோ அப்போ NOவோட பவர் 2, O2வோட பவர் 1. சரி, வால்யூமை 3 மடங்கு குறைக்கிறாங்க. 3 மடங்கு வால்யூம் குறையுதுன்னா கான்சன்ட்ரேஷன் 3 மடங்கு அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்னா 3NO2 3O2 பவர் 1ன்னு அர்த்தம். ஸோ 3 ஸ்கொயர் 9, 9 × 3 27 டைம்ஸ் ரியாக்ஷன் அதிகமாகும்ப்பா. ரியாக்ஷனோட ஸ்பீடு 27 டைம்ஸ் அதிகமாகும். 36. ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்ட் எவ்வளோ? ரொம்ப சிம்பிளான டேரக்ட் கொஷின் தான் அது. ஆப்ஷன் பி. 37. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு லைக் திஸ் அப்படின்றாங்க. சரி, இஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இஸ் 3 times, பி இஸ் 2 times, வாட் இஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன்? அப்போ 3 ஸ்கொயர் × 2, 9 × 2 18 டைம்ஸ் ரியாக்ஷன் அதிகமாகும். வேலை முடிஞ்சிருச்சு. 38. என்ன கொடுக்குறாங்க 38ல் பாரு? The plot between concentration versus time for a zero order reaction goes on decreasing. Option D. 39. ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரியாக்ஷனை நமக்கு தெளிவாக சால்வ் பண்ணி காமிச்சிருக்கோம். இந்த ரியாக்ஷனோட ரேட் இஸ் ஈக்குவல் டு K × ஓசோன் பவர் 1 second பா. ஓசோன் பவர் சம்திங். இந்த சம்திங் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்லோவஸ்ட் ஸ்டெப்லேருந்து கண்டுபிடிக்கணும். ஸ்லோவஸ்ட் ஸ்டெப்புக்கு எழுதுனா ரேட் இஸ் ஈக்குவல் டு K × O⁻1 × O3/1. சார், இதில் இந்த நேசன்ட் ஆக்சிஜன் அன்ஸ்டேபிளான ஸ்பீஷிஸ் சார், அதை ரிமூவ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு ஃபார்வர்ட் கான்ஸ்டன்ட் × O3 ஈக்குவல் டு ரிவர்ஸ் ரேட் கான்ஸ்டன்ட் × O2 × O. எனக்கு இதில் O மட்டும்தான் வேணும். அப்போ ஃபார்வர்ட் பை ரிவர்ஸ் O3/O2. இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணினா என்ன கிடைக்கும்? ஃபைனலாக ரேட் இஸ் ஈக்குவல் டு எல்லா கேவையும் ஒரே கேவை மாற்றிக்கோ. O3/2 அண்ட் O2/-1ன்னு கிடைக்கும். ஸோ இது ஒரு ஆப்ஷன் பி. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி. 40. பாரு, +2C. அப்போ இது ப்ராடக்ட். மைனஸ்ன்னும் போது 5 times of D, அது ரியாக்டன்ட். ஏ வந்து ப்ளஸ் போட்டிருக்காங்க, 3 times of A ப்ராடக்ட்டு. பி வந்து ஒரே ஒரு பி தான் மைனஸ் போட்டிருக்காங்க, ரியாக்டன்ட். அப்போ பி + 5 times of donkey gives 2 times of C + 3 times of A. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? பாயில் இருக்குது பார். ஸோ கொஷினை கேட்குறாங்க. ஓகேவா? ரைட். 41. என்ன கொடுக்குறாங்க? தெளிவாக கவனி. எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் ஆஃப் த ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் 180 and 200. சரி, ரிவர்ஸ் ரியாக்ஷனுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்குது. நல்லா கவனி. அப்போ கிராஃப் இதான்ப்பா.
ஏன்னா இதான் ஃபார்வேர்டுக்கான ஆக்டிவேஷன் எனர்ஜி. இது வந்து 180. இதுதான் ரிவர்ஸ்க்கான ஆக்டிவேஷன் எனர்ஜி. இது வந்து 200. சரி, அப்படின்னா வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறாங்க. டெல்டா ஹெச் இது எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது எவ்வளோ? 20. வேலை முடிஞ்சிடுச்சு. 20 ரொம்ப ஈஸி. ரைட். 42nd கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? which one of the following statements for the order of reaction is incorrect? எது incorrect? always a whole number. இதுவே incorrect தான். ஏன்னா it may be positive, it may be negative, it may be zero, it may be fractional அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். only experimentally correct, not influenced by the coefficient correct, sum of the power of the concentration terms in rightல correct, மற்ற எல்லாமே correct. ஸோ ஏ வந்து incorrect statement. 43 மாலிகுலாரிட்டிக்கு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனில் மாலிகுலாரிட்டி பற்றி பேசுகிறதுல அர்த்தமே இல்லை, நோ மீனிங். கரெக்ட் இது. ஏன்னா மாலிகுலாரிட்டி இஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப். த ஓவரால் மாலிகுலாரிட்டி ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு த மாலிகுலாரிட்டி ஆஃப் த ஸ்லோவஸ்ட் ஸ்டெப். கரெக்ட். ஸ்லோவஸ்ட் ஸ்டெப்போட மாலிகுலாரிட்டி தான் காம்ப்ளெக்ஸ் ஒரு ஓவரால் ரியாக்ஷனுடைய மாலிகுலாரிட்டி அப்படின்னு சொன்னோம். ஸோ இது ரெண்டும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆனால் அதுக்கு இதுதான் காரணமான கிடையாது. ஏன்னா மாலிகுலாரிட்டி கேன் ஆல்வேஸ் பி அ ஹோல் நம்பராக மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா கொலிஷன் 2 மாலிகுல் அதிகபட்சம் 3 மாலிகுல்குள்ளே நடக்கலாம். அதுக்கு மேற்பட்டு மாலிகுல்ஸ் கொலைட் ஆக முடியாது. அதனால் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனுக்கு நீ சொல்ல முடியாதுன்றது தான் ரீசனாக சொல்லியிருக்கணும். ஸோ அப்போ ரெண்டும் கரெக்டு. அதுக்கான ரீசன் அது இல்லை. ஆமாம், பாய். அடுத்தது லோயர் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபாஸ்ட் த ரியாக்ஷன். ஆமாம், ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாக இருந்தால் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும். ட்ரூ. இப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி 0 இருந்தால் log K2/K1 equal to EA/2.303 R into T2 minus T1/T1 T2 whatever it is. இது 0 யோசிச்சு பாரு. 0/anything infinity 0/anything infinity. அப்படின்னா temperature has no effect on K1 and K2. கரெக்ட் தான். அது ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் அதுக்கு ரீசன் இது இல்லையே. ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மினா ஈஸியாக எல்லோரும் அந்த பேரியரை தாண்டி போயிடுவாங்க, ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதான காரணம். ஸோ இதுவுமே பி தான்ப்பா. லாஸ்ட் ஒன், த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் மே பி நெகட்டிவ். ட்ரூ, மே பி நெகட்டிவ். இன் சம் கேசஸ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், சம் கேசஸில் ரேட் டிக்ரீசஸ் when the concentration increases. ஆமாம், எக்ஸாம்பிள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட ஒன்று பார்த்தோம்ப்பா. ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு ஓசோன் பவர் 2 அண்ட் ஆக்சிஜன் பவர் -1. இங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் அதிகமான ரேட்டு டிக்ரீஸ் ஆகும். சம் கேசஸ் கொடுத்துருக்கான். ட்ரூ தான் அது. ஸோ ரெண்டுமே ட்ரூ தான். அதுக்கான காரணமாக தான் குறையிறதுனால தான் அது அதிகமாகுது. அப்போ ஏ. 45th கொஷனுக்கு ஆன்சர் ஏ. பாரு, 17 நிமிஷத்தில் 45 கொஷினை டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். ஒரு ஈஸியான கொஷின் பேப்பர் தான். எங்கே உனக்கு டவுட்ஸ் இருக்கோ அந்த இடத்த தெளிவாக பாரு. தேங்க்யூ.